ராதிகா, காலையிலிருந்து கொளுத்தும் வெயிலில் காத்திருந்த காரைக்குடியில் அவருடைய ரசிகர்களிடையே பேசாமலேயே திரும்பி சென்ற விஜயை ஏமாற்றத்தோடு அங்கு பார்த்து தவிக்கும் அந்த ரசிகர் கூட்டத்தை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு கடந்த ஒரு 4 மணி நேரமாக பயணித்து வந்த விஜய் தேர்தல் ஆணைய சட்ட விதிமுறைகளின்படி 2.5 மணிக்குள் பேசியிருக்க வேண்டும். அங்கு காரைக்காலில் உள்ள அந்த கண்ணதாசனின் திடலில் முப்புறமும் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்க விஜயின் வாகனம் வந்தது, நின்றது. வேட்பாளர் வாகனத்தின் மேலே ஏறி நின்றார். விஜய் அருகில் நின்றார். அவருக்கு ஒரு சால்வை போட்டார். பின்னர் அந்த வாகனம் திரும்பி சென்றது. அது எங்கே செல்கிறது என்று அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பேசாமலேயே பிரச்சாரத்தை நிறைவு செய்த தாவேகா தலைவர் விஜய் இப்போது மதுரை நோக்கி திரும்பி செல்வதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் விஜய் வருவாரா, பேசுவாரா, அந்த மக்களை சந்திப்பாரா என்ற எதிர்பார்ப்பு கேள்விகளோடு மக்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்வார்களா அல்லது இன்னும் காத்திருப்பார்களா என பல கேள்விகளை எழுப்பிவிட்டு விஜயின் வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. அது மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பேசாமலேயே பிரச்சாரத்தை முடித்த தாவேகா தலைவரின் விஜயின் இந்த பிரச்சாரம் தேர்தலில் பாரதூரமான சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்குடி பரப்புரையை வெறும் ரோட் ஷோவாகவே நிறைவு செய்துவிட்டு தாவேகா தலைவர் விஜய் புறப்பட்டு விட்டார். மதுரையில் காலை 10 மணி அளவில் வந்த தாவேகா தலைவர் விஜய் அங்கிருந்து சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மதுரைக்கு வந்து அங்கிருந்து அந்த வாகனத்தில் காரைக்குடிக்கு வந்தார். ஆனால் திட்டமிட்ட நேரத்தில் அவர் பிரச்சாரம் செய்ய இயலாததால் அங்கு குழுமி இருந்த மக்கள் ஏமாற்றத்தோடு இப்போது விஜய் அந்த அறிவிப்பை அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த தொண்டர்களிடையே செய்தார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்பொழுது கூடியிருந்த கூட்டம் அப்படியே கலைந்து செல்கிறது. அவர் வேனில் இருந்தவாறு கைகளை அசைத்தவாறு சென்று விட்டார். அது தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியானதா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. இதே போல அவருடைய முதல் கட்ட பிரச்சாரத்தில் திருச்சியிலிருந்து அவர் நாமக்கல், அரியலூர் வந்துவிட்டு அரியலூர் செல்லாமல் அரியலூரில் பிரச்சாரத்தை அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்ல முடியாதால் ரத்து செய்தார். அதைத் தொடர்ந்து 2வதாக தூத்துக்குடியில் ரத்து செய்தார். 3வதாக இப்போது காரைக்குடியில் விஜய் பேசாமல் திரும்பி சென்றிருக்கிறார். பிரச்சாரத்தில் காரைக்குடியில் அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததால் விஜய் பேசவில்லை. இதனால் காலையிலிருந்து இப்போது மணி 2:45 3 மணி வரை தாகத்தோடும் அங்கு விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் குழுமி இருந்த மக்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி விட்டார்கள். 2:30 மணி வரை அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் காரைக்குடியில் திரண்டிருந்தார்கள். இதே போல சென்னையிலும் அவர் முதல் நாள் பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வில்லிவாக்கத்தில் காத்திருந்தார். அதைத் தொடர்ந்து குளத்தூரில் காத்து பேசுகிறார். அதன் பிறகு குளத்தூரில் இருந்து வில்லிவாக்கம் செல்லும் நிகழ்ச்சியை ரத்து செய்தார். விஜயின் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாதியில் ரத்தாவதும், பிரச்சாரத்தை பாதியில் நிறைவு செய்வதும், அதன் பின்னர் கூட்டமே ரத்தாவதும் தொடர்கதையாகி கொண்டே இருக்கின்றன. நாளை கடலூரில் என்ன நிகழப் போகிறது என்பதை பார்க்கலாம். கடலூருக்கு குறித்த நேரத்திற்குள் விஜய் செல்வாரா, அங்கு உரையாற்றுவாரா என்பதே இப்போது உள்ள கேள்வியாக இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருப்பது இப்போது விஜயின் வாகனம் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்ததால் விஜய் கையசைத்தவாறு அந்த வாகனம் இப்போது திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காரைக்குடியில் உரை நிகழ்த்தாமல் சாலை மார்க்கமாக திருச்சி புறப்பட்டார். திருச்சியிலிருந்து அவர் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்குடியில் விஜயின் வாகனம் அந்த கண்ணதாசன் திடலில் ஒரு சுற்று, ஒரு ரவுண்ட் மட்டும் அடித்துவிட்டு அப்படியே திரும்பி சென்று விட்டது. அந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்ததால் அந்த நிபந்தனை மீறிவிட்டதால் அவர் உடனடியாக அந்த இடத்தில் பேசாமல் திரும்பி சென்றிருக்கிறார். திருச்சி சென்று அவர் சென்னை திரும்ப இருக்கிறார். நாளை கடலூரில் விஜயின் கூட்டம் நடைபெற இருக்கிறது. காலையிலிருந்து காத்திருந்த தாவேகா தொண்டர்கள் விஜய் உரையாற்றாமல் அவர் சென்றதால் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்ததால் விஜய் உரையை நிறைவு செய்யாமல் அவர் புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அந்த மாவட்ட நிர்வாகிகள் தரப்பில் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.